ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் சரிகமபாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டரில் போனால் என்ன ஒரு ஃபீலிங் வருமோ, அடுத்தது என்ன வரும் அடுத்தது என்ன வரும் அதே மாதிரி இருந்துச்சுங்க. அடுத்தது யார் வரப்போகிறாங்க, அவங்க என்ன எமோஷனை கொண்டு வர போகிறாங்க, என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படி தாங்க இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்திங்கன்னா, முகேஷ் பாசமலர் படத்துலேருந்து கவிஞர் கண்ணதாசன் சாரோட வரியை மறுபடியும் ஞாபகப்படுத்துவாருங்க. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே. அதாவது கலைத்தென்றல் நதியோடு விளையாடி கலைந்த தன் கூந்தலை பின்னர் கொடிகளை சீப்பாக கொண்டு சரி செய்கிறதாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த வார்த்தைகளை அப்படியே தேர்ந்தெடுத்து கோத்திருப்பார் கவிஞர் கண்ணதாசன் சார். அதை அப்படியே அவங்க நினைவுக்கு கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அது ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சரண், விஜய் இவங்கெல்லாம் அம்மாவுக்காகவும் அப்பாவுக்காகவும் பாடின பாட்டு ரொம்பவே அழுக வந்துருச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக பாடினாங்க. அப்புறம் அருளினி அவங்க குழந்தைங்களுக்காக அவங்க பாடின பாட்டு ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாலமுருகன் சாரும் வீரபாண்டி அவங்க 2 பேரும் சரிகமாப்பா எவ்வளோ உதவி பண்ணுறாங்க பாருங்கள். அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் வாய்ப்பே கொடுக்கலனாலும் அவங்களுக்கு ஒரு வீரபாண்டிக்கு ஒரு ஆட்டோவே கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க. அப்பா அதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரிகமாப்பா டீம் இவ்வளவு செய்கிறாங்களா அப்படிங்கிறது அப்பா ரொம்பவே அவங்களுக்கு நன்றி சொல்லணுங்க. இன்னும் அடுத்த வாரம் என்னென்ன நடக்க வைப்பதுன்னு பார்க்கலாம். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.